எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு 2 days சேர்ந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் உங்களோட இந்த vlogல ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து செம்ம டேஸ்டான ரெசிபி அண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான பூஜா vlog இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ அந்த டேஸ்டான ரெசிபி பண்ணிடலாம். ஆக்சுவலி இது 3 நாள் பண்ணது, ஸோ 3 நாள் பண்ணுற பூஜை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் வந்து பார்த்துடலாம். ஸோ இதை அரைச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வாசனை. என்ன அப்படின்னா நம்மளோட பிரைட்டன் ஃபேஸ் பேக் தான். அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஸோ 2 தடவை யூஸ் பண்ணாலே நல்ல ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து சேல் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் பார்த்தது இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த பவுடர் நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபேஸ் பேக் அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ நிறைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹெல்தி அண்ட் க்ளோவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் குறையும், வந்து போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அந்த பேக் அவ்வளோ நல்லா இருக்கும். பியூர் ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நான் அனுப்புகிறேன். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான மின்ட் லைம் ஜூஸ் வந்து போடலாமா? ஆக்சுவலாக இந்த ஜூஸ் வந்து நம்ம கடையில் குடிக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த கசப்பு டேஸ்ட்லாம் இருக்காது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் லெமன் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் பிழிஞ்சு அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிஸ் பண்ணாமல் உடனேவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருங்க. எப்பவுமே அந்த லெமன் கசக்காமல் இருக்கணும்னா ஒன்று உப்பு போடணும், இல்லைனா சர்க்கரை போடணும். ஸோ அந்த சர்க்கரை மிஸ் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ நல்லா அரைச்சிட்டு ஐஸ் க்யூப் போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சுகரும் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மின்ட் லைம் ஜூஸ் வந்து ரெடி. நான் சில்னஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் பிரணவ் குட்டிக்காக. ஸோ ஐஸ் க்யூப் வேணும்னா எவ்வளோ வேணாலும் சில்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மின்ட் லைம் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை குடித்தாச்சு, பிரணவுக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். மீல் மேக்கர் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடியில் அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் அண்ட் வந்து லெமன் ரைஸு, ஸோ இந்த மாதிரி பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த காம்போ அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பிரியாணி அண்ட் மீல் மேக்கருக்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கட் பண்ணுறது தான் வந்து நமக்கு டைம் ஆகுமே தவிர நம்ம ரெடி பண்ணுறது கடகடன்னு பண்ணிடலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, புதினா, கொஞ்சம் பூண்டு. நான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு லைட்டாக தட்டி ஆட் பண்ணுவேன். பேஸ்ட்டையும் தாண்டி நல்லாயிருக்கும். அண்ட் வந்து கேரட்டு, பீன்ஸ் என்னென்னலாம் கட் பண்ணணுமோ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம மீல் மேக்கர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு தடவைக்கு 2 தடவை மீல் மேக்கர் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக மீல் மேக்கர் வேக போடும்போதே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ நமக்கு மீல் மேக்கரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் ஸோ இந்த பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது. அதை நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் அதை ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ரைஸே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது என்னென்னா நான் துருவி வச்சுருக்கேன் இல்லையா, ஜாதிக்காய் தான். ஸோ ஜாதிக்காய் நல்லா வந்து அந்த துருவல் வச்சு துருவினிங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக வரும். நான் மசாலாவுமே அதிகமாக போடலைங்க. ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, சின்னதாக 2 துண்டு பட்டை, கொஞ்சம் நம்ம ரெடி பண்ண அந்த ஜாதிக்காய் இருக்குல்லையா துருவுனது, அதையும் போட்டிருக்கேன். லைட்டாக வாசனை வர ஆரம்பித்ததும் ஒரு 4-5 பூண்டு வந்து நல்லா தட்டி இடித்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஜாதிக்காய் லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இன்னும் கல்பாசிலாம் நிறைய போடலாம். பட் நான் மசாலா இவ்வளோ தான் போட்டிருக்கேன்.
வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போக சுருளாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்து பொருள்லாம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். நமக்கு நல்ல வந்து ஒரு ஜூஸியான ஒரு ரைஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப திக்காக இருக்க ட்ரையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா நல்ல ஜூஸியான ஒரு பிரியாணி கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் அண்ட் வந்து பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேட் பிரியாணி பவுடர் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். சில்லி பவுடர் நான் கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் சேர்க்குறேன் பிரணவ் சாப்பிட்றதுனால. அப்படி இல்லைனா தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இந்த பவுடரையும் சேர்த்து ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடியில் அந்த டைட்டாக ஆரம்பிக்கும் போது நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் தயிர் சேர்க்குறேன். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா குக்கரில் கீழே ஒட்டாமல் ஈவனாக வரும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்து ரைஸையும் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4 விசில், ஒவ்வொரு குக்கர் ஒரு மாதிரி வரும். சில பேருக்கு 3 விசில் இருக்கும். ஸோ இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நான் இண்டஸ் வேலையில் வாங்கினது. ஸோ இது கரெக்டாக 4 விசிலில் சரியாக இருக்கும். கூட ஆறுனதும் இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கொரப்பாக அரைச்சா போதும். ரொம்ப பவுடர் அடிக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சூடானதும் ஜீரகம் அண்ட் கருவேப்பிலை, வெங்காயம் 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரைக்கு கரம் மசாலா சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ
ஸோ அதே மாதிரி மேகி பவுடர் ஆட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மேகி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணி ஈவனாக நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதுக்கு மேலே தான் நம்ம பிடிச்சி வச்சுட்டு அந்த பவுடரையும் சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பவுடர் தான் இந்த ஃப்ரைக்கே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இதில் என்னென்ன ஆட் பண்ணேன்னு உங்களுக்கு அதில் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். ஸோ எவ்வளோ பவுடர் வேணுமோ இவ்வளோதும் தேவைப்படாது. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ அந்த மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கரில் உப்பு எல்லாமே ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அட்டகாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம் அண்ட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணுற மாதிரி பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். எனக்கு லெமன் ரைஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். வாவ், அப்படி ஒரு வாசனை. நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மீல் மேக்கர். இதெல்லாம் நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். ஸோ எனக்கு நல்லா ஒரு கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஃபைனலாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு கிரேவி டைப்பில் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாப்பிடவும் ஜூஸியாக இருக்கும். அண்ட் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு லைட்டாக ட்ரையாகவும் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட லன்ச் பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து பிரியாணியும் ஜூஸியாக பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பிரியாணி ஒரு வாய் சேர்த்து நம்ம மீல் மேக்கரோட சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ பிரியாணினாலே மோஸ்ட்லி கத்திரிக்காய் ஸோ அந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது கிரேவி டைப்பில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இதை கொஞ்சம் கிரேவி டைப்பு கூட மாற்றிக்கலாம். பட் இதுவே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ப்ளஸ் ரைத்தா இதோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ மீல் மேக்கர் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீராம நவமி அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் டே 2வாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நைவேத்தியமுக்கு பானகம், நீர்மோர் அண்ட் வந்து பச்சடி எல்லாமே வந்து ரெடி. ஆக்சுவலாக அம்மா வந்து அவங்களோட தங்க வீட்டுக்கு அம்மாவை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் செம வேலைன்றதுனால பார்த்தீங்கன்னா என்னால் ப்ராப்பரான வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட் நான் எடுத்த ஒரு குட்டி குட்டியாக ஸ்பெஷலான கிளிப்பிங்ஸ் உங்கள்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு எனக்கு கொரியர் அனுப்புகிற வேலை இருந்தது. ஆக்சுவலாக வந்து சண்டே வந்து கொரியர் லீவு, ஹாஃப் டே இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு ஹாஃப் டேக்குள்ளே போக முடியல வீட்டில் வேலைன்றதுனால. ஸோ அதனால் மண்டே வந்து நான் இன்றைக்கி அதை சென்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பேட்சும் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆர்டர் பண்ணணுன்னா மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு தடவை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பிடிச்சிடும். அடுத்தடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்தது. ஆக்சுவலாக அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டு பாலராமர் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அம்மாவுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஸோ பாலராமர் வாங்கணும் அப்படின்ட்டு அம்மா எங்ககிட்ட நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் ராமர் படமே வந்து நல்ல பெருசாக இருக்கும். அண்ட் வந்து குட்டி சிலை கூட இருக்குது. பட் வந்து பாலராமர் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது அவங்க வாங்கிட்டு வந்திருந்தது. ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம அதை வாங்கணுங்கும் போது நமக்கு அது கிஃப்டாக வரும்போது இன்னும் ஸ்பெஷல் தானே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.